என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு தந்தி அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்றாரு. ஏன் அவ்வளவு உளருதுன்னு தெரியல. புதுசா சொன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. ஒண்ணும் மட்டும் பிசி முட்டையை விட்டுட்டாங்க. பொய்யான வாக்குறுதிகளை திமுக கொடுக்குது. எங்க மோகனூர்ல பிறந்தத மேகனூர்னு பொய் சொல்லிட்டு திரியறாரு. எனக்கு மேகனூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். மறுபடியும் டிவிக்கு ஆட்சிக்கு வரணுமா வேணாம் அப்படின்றாங்க கீழே இருந்து. சாரி, நான் மறுபடியும் சொல்லிட்டேன். முதல் முறை டிவிக்கு ஆட்சிக்கு வரணுமா அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லா பேரும். நாங்க நடைக்கு சாத்தியமானதை மட்டும் தான் சொல்ல போறோம். நட சாத்த போறீங்களா? அவர் தானே சொல்றாரு நடைக்கு சாத்தியமானதை நாங்க சொல்லுவோம். அவர் நடக்கிறதுக்கு ரேம்பாக்கு எது சாத்தியம்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் கண்மையாக வண்டிக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு பாஸை கொடுத்துருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு கட்சியை கழிச்சிட்டு அவர் போயிருந்திருப்பாரு. கிட்னி திருட்டு நடந்ததா? கிட்னி திருட்டு நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்தா அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாருல்ல. எடுக்கப்படும் சொல்றாங்க. ஒத்தையடி பாதை அமெரிக்காவுக்கு போட வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா உனக்கு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி ரோடு போடுறது உனக்கு தெரியாததுனால அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதையில ரோடு போடுவேன். மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேடி அவர்கள். வணக்கம். மீண்டும் சனிக்கிழமை விஜயினுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கு. அவரு நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. திமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சாட்டையை சுழட்ட போகிறார் அப்படின்னு எல்லாருமே அனுகூலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கிட்னி திருட்டு குறித்து நிறைய பேர்த்துக்கு கண்டுக்கல, சிலை வைக்கல, மணிமண்டபம் கட்டல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. குறிப்பாக சுப்ராயன் அவர்களுக்கு சென்னை மகாநாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த சுப்ராயனுக்கு மணிமண்டபம் கட்டுறதா சொன்னாங்க. 456வது வாக்குறுதி, அது சொன்னது யாருலாம் கேட்டாரு. அடுத்ததாக மேகனூர், ஆனால் அது மோகனூர், மேகனூரை சேர்ந்த ராமலிங்கம் பிள்ளை அவரெல்லாம் மேற்கொள்ளிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. எப்படி இந்த நாமக்கல் பிரச்சாரத்தை பார்க்குறீங்க? ஒண்ணும் மட்டும் பிஸி முட்டையை விட்டுட்டாங்க. இல்ல முட்டையை பத்தி சொல்லியிருக்காரு. இல்ல பேச்சுல இருந்தது வடிவமா கொண்டு வர கீழே பார்த்தேன். அது எதுக்குங்க திரிசூலத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க உங்க ஊர்ல எல்லா பேரும்? எனக்கு புரியல. திரிசூலை எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல விஜய்க்கு கொடுக்கறதுக்காக திரிசூலமா? அது என்ன ட்ரினிட்டி எனக்கு புரியலையே. செங்கோல் கொடுக்குறாங்க, சரி, அதுவாது மன்னர் ஆட்சியினுடைய எச்சம். செங்கோல்ன்றது ஆட்சியின் குறியீடு, கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வீர வாள் கொடுத்துட்டு இருந்தாங்க, சரி ஓகே ரைட்டு. அப்புறம் கொஞ்சம் போ வேல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இது கொஞ்சமா மதசாயம் வருதுன்னு பார்த்தா இப்ப திரிசூலத்தை தூக்கிட்டு வர்றாங்க. இந்த பொன்னியின் செல்வன் பாத்திருக்கீங்களா? அதுல இன்னொருத்தர் இருப்பாரு, மதுராந்தக சோழன் இருப்பாரு. அவருக்கு ஆதரவா மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா, காசிப்புக்கிட்டு போயிட்டு அம்மன சாமியார்களை கூட்டிட்டு வருவாரு. அவங்க பூரா பாத்திருக்கீங்களா, ஒரு கருப்பு துணியை கட்டி திரிசூலத்தை ஏன்னு தூக்கிட்டு சோழ நாட்டுக்குள்ள வருவாங்க. ஊரே பார்க்கும், ஆத்தாடி ஆறாவீங்க அம்மனமா திரிசூலத்தை தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அரண்டு போய் பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க பூரா திரிசூலத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு திரிசூலத்தை தூக்கிட்டு? விஜய் வராருன்னு சொல்லி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி அந்த வேலை எடுத்துட்டு வராங்க. வேலுல திரிசூலம். திரிசூலம். நீங்க இதுவரைக்கும் ஏதாவது அரசியல் கட்சி கூட்டத்துல திரிசூலத்தை பாத்திருக்கீங்களா? அம்மன் வதம் செய்யும் போது தவிர வேற ஏதாவது ஒரு காட்சியில நீங்க திரிசூலத்தை பாத்திருக்கீங்களா? அது எதுக்கு அந்த திரிசூலத்தை தூக்கிட்டு வந்தாங்கன்றது முதல்ல புரியல. ரெண்டாவது, இந்த பேச்சு மொத்தத்திலையுமே அண்ணனுக்கு நீங்க ஓவரா டைப் அடிக்குது, என்னன்னு தெரியல. புதுசா சொன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்லி. ஏதாவது ஏன் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஒரு சாதனையை செய்த ஒரு தலைவர் விரக்தி அடையலாம், அல்லது ஏதோ ஒரு சாதனையை செய்ய துடிக்கின்ற ஒருவர் விரக்தி அடையலாம். நீ ஒண்ணுமே பண்ணல, சும்மா இருக்கிற நீ எதுக்கு கோர்ட்ல வண்டு முருகன் கத்துறது போல என்ன பண்ணா என் கட்சிக்காரு, என்னையா பண்ணா என் கட்சிக்காரு, அம்மிக்கல்லை கொத்துவது போல மண்டையை கொத்தி விட்டு இருக்கிறார்கள் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில என்ன பண்ணா என் கட்சிக்காரு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு. ஏன் கத்துறாருன்னு எனக்கு புரியல. இந்த நாமக்கலுக்கு வர்றதுக்கு போன மீட்டிங்க்கும் இந்த வீட்டுக்கு இடையில எவ்வளவு கேப் இருந்தது? ஒரு வாரம் கேப் இருந்தது. ஒரு வாரம் கேப்ல எவ்வளவு ஆழமா கருத்துக்களை ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். சரி,
கிட்னி திருட்டை பத்தி பேசினேல, திமுக எம்எல்ஏ தானே அந்த மருத்துவமனை நடத்துறாரு, அவர் பேரை சொல்லு, அவர் யாருன்றத சொல்லு, அவர் ஏன் இதை பண்றாருன்றத சொல்லு, அவரை காப்பாத்துறதுக்காக திமுக அரசு இப்படி பண்ணுதான்னு கேள்வி கேளு, அதெல்லாம் நீ சொல்லு. அதுக்குள்ள கூட நீ போகலையே. அப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? பாதிக்கப்பட்டவர்களை பத்தி பேசுறாருல. ஆமா, அப்ப திருடப்பட்ட கிட்னி எல்லாம் திருப்பி அளிக்கப்படும் சொல்லுவாரா தேவைப்படும் போது? எனக்கு புரியலையே. பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கோர்ட்டு கடுமையா விமர்சித்துக் கொண்டிருக்கிறது, திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை கடுமையா வலியுறுத்தி பேச வேண்டியதானே. அது ஒரு பாசிங் கமெண்டா போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் சுப்ராயனுக்கு வந்து நீங்க இது வச்சிட்டீங்களா, சென்னை மகாநாட்டினுடைய மகாநாடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, மாநாடதான். வேற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, மதிமுக காரங்க அப்படி சொல்லுவாங்க, மகாநாடு. அப்புறம் பழைய திமுக ஆட்கள் மகாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மா அப்படின்னாலே பெருசு, மகா என்றாலும் பெருசுன்னு தான் அர்த்தம். பெரிய கூட்டத்தை திரட்டும் போது, பெரிய அளவில் திரட்டும் போது மாநாடு மகாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மகாநாடுன்றாரு. சென்னை மாகாணாட்டுல சுப்ராயன் தலைமை தாங்கல, சென்னை மாகாணத்துக்கும் சுப்ராயன் தலைமை தாங்கல. அவர் மதராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். இந்த முதலமைச்சர்ன்ற வார்த்தையே வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் மூலமாக இங்க இரட்டை ஆட்சி அமைக்கப்படுது. அதுல இருந்துதான் முதல் அமைச்சர் அப்படின்னு வருது. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்னருக்கு கீழே தான் அந்த அமைச்சர்கள் செயல்படணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே அமைச்சர்கள் தான். அதுல முதல்ல ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, அவர் வந்து மீதி இருக்கிற அமைச்சர்கள் லீட் பண்ணுவாரு. அவருக்கு பேர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர். அவர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்றதுனா தமிழ்ல ஃபர்ஸ்ட்னா முதல், மினிஸ்டர்னா அமைச்சர். அப்ப ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ன்ற வார்த்தையிலிருந்து தான் முதலமைச்சர்ன்ற வார்த்தையவே நம்ம டிரைவ் பண்றோம். நீங்க மற்ற மாநிலத்துல எல்லாம் பாருங்க, சீஃப் மினிஸ்டர்ன்றத வந்து அதனுடைய நேரடி பொருளே மொழிபெயர்த்திருப்பாங்க. இப்ப நேத்து கூட 10,000 ரூபாய் கொடுக்கறதா மோடி ஒரு ஸ்கீம் போட்டார் இல்லையா, அது யார் பேர்ல? பீகார் சிஎம் பேர்ல. அந்த ஸ்கீமுடைய ஹிந்தி நேம் பாருங்களேன் நீங்க, முக்கிய மந்திரி ஸ்கீம் அப்படின்னு வரும். முக்கிய, சீஃப் அப்படின்னா முதன்மை, முக்கிய. இப்ப தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்றதான் முதலமைச்சர். நம்ம அப்படி கண்டினியூ பண்ணிக்கிறோம். சுப்ராயன் அவர்கள், ஏன் சுப்ராயன் அவர்களை வந்து நாம் கொண்டாட வேண்டி இருக்கிறது என்றால், அவர் நீதி கட்சிக்காரரா என்றால் அவர் எந்த கட்சியிலும் சேர்ந்து போட்டியிடல. அந்த தேர்தலில் 1928 முன்னாடி நடந்த தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. ஸ்வராஜ்யா கட்சி வந்து ஆட்சி அமைக்க மாட்டேன்னு மறுத்துருச்சு. நீதி கட்சிக்கு போதிய பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால இரண்டு பக்கமும் இல்லாத சுப்ராயன் அவர்களை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுகிறார். அவர் நீதி கட்சிக்காரர்களை சேர்த்து கொண்டு ஆட்சியை அமைக்கிறார். அதன் மூலமாக தான் அவர் நீதி கட்சியில வந்து ஒரு முக்கியமான பாத்திரமாக பார்க்கப்படுகிறார். அந்த ஆட்சியில யார் வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முத்தையா முதலியார் அப்படின்றவர் தான் கொண்டு வர்றாரு கம்யூனல் ஜிஓ அப்படின்றத. அதுக்கு முன்னாடி பனகல் அரசர் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு செயல்படுத்தப்பட முடியவில்லை, இவர் தான் கொண்டு வர்றாரு. முத்தையா முதலியார் கொண்டு வந்ததுதான் கடைசியில நின்னது. அதுதான் கோர்ட் வரைக்கும் போய் 1950களில் சர்ச்சையாக மாறி பெரியார் போராடி அதை வந்து தேசிய அளவில் அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தமாக கொண்டு போய் சேர்த்தார். இப்ப இதுலதான் சுப்பராயன் அவர்களுடைய ரோல் முக்கியத்துவம் பெறுகிறது. சுப்பராயன் அவர்களுக்கு கௌரவம் செலுத்தணும் அப்படின்றது வந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட கோரிக்கை தான். இவர் என்ன கோரிக்கை வைக்கிறது? பன்னீர்செல்வமே வச்சிருக்கிறாரு 2021 செப்டம்பர்ல. 2023 செப்டம்பர் 6ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்துல சுப்பராயன் அவர்களுக்கு சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அந்த சிலையை நிறுவி திறந்து வைத்திருக்கிறார். இது அவருக்கு செய்யப்பட்ட கௌரவம் இல்லையா? சிலை வச்சா போதுமா? மணிமண்டபம் கட்டுங்க. அப்ப மணிமண்டபம் கட்டினா போதுமா? மியூசியம் கட்டுங்க. மியூசியம் கட்டினா போதுமா? திரும்ப ஒரு வீடு கட்டுங்க. வீடு கட்டினா போதுமா? அதுக்கு கூரை போடுங்க. கூரை போட்டா போதுமா? அதை பிரிங்க. பிரிச்சா போதுமா? அதை இடிங்க. இப்படி போய்கிட்டே இருக்கிறதா? அந்த ஊருக்குள்ள வந்து ஒரே ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சா, ஒரு பூ பூத்ததும் அப்படின்னு சொல்லி கடிக்கிட்டே போயலாம். அந்த மாதிரி விஜய் வந்து அரசியல் பாட்டு பாடி கொண்டிருக்கிறாரே தவிர பொய்யான வாக்குறுதிகளை திமுக கொடுக்குது. எங்க மோகனூர்ல பிறந்ததை மேகனூர்னு பொய் சொல்லிட்டு திரியிறாரு. எனக்கு இந்த மேகனூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். நீங்க அந்த மாவட்டத்துக்காரரு, உங்களுக்காவது தெரியுமா மேகனூர்ன்ற ஊர் எங்க இருக்குன்னு? மோக்கு மேனு போட்டாரு. மோக்கு மேனு மாறுது. மதராஸ் மாகாணம் அப்படின்றது வந்து சென்னை மகாநாடா மாறுது. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தந்தி அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்றாரு. ஏன் அவ்வளவு உளருதுன்னு தெரியல. கையில ஸ்கிரிப்ட் இருக்கு, பொறுமையா நிதானமா போங்க. அதே போல கூட்டத்தை பார்த்துட்டு மறுபடியும் டிவிக்கு ஆட்சிக்கு வரணுமா, வேணாம் அப்படின்றாங்க கீழே இருந்து. சாரி, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், முதல் முறை டிவிக்கு ஆட்சிக்கு வரணுமா அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லா பேரும். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து பவுன்சர் நம்ம வந்து சொல்றாரு, டக்குன்னு பேப்பரை மடிச்சு உள்ள வச்சுட்டு,
மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மாக்காப்பா, பக்கத்தில் இருப்பது பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு மேடையில இருந்து கீழே இறங்கி போறாரு. இவரை பத்தி பேசுறது அப்படின்னா இப்படிதான் பேச வேண்டியது இருக்குது. ஜாலியா கலாய்ச்சிட்டு ஒரு ஃபன் வீடியோ பேசுற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல உட்காந்து எடப்பாடி கிட்னி திருட்டு குறித்து பேசுறப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேசுபொருள் ஆகல. ஆனால் விஜய் நீங்க சொல்ற மாதிரி போற போக்குல பாசிங் கமெண்டா கூட வச்சா கூட அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது. இப்ப பேசி முடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் 2 பேரும் தான் உட்காந்து கேட்டுட்டு வர்றோம். அதுக்குரிய மிகப்பெரிய பேசுபொருள் ஆயிருச்சுன்றீங்க. இன்னும் எவனும் நியூஸ் கார்டு கூட டைப் பண்ணி போடல. வரட்டும், மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆகட்டும். ஆனா நீ என்னையா செய்ய போற? அதை தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன வழி இருக்கு? இவரை கைது பண்ணுவேன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட நேர்வுக்கான தீர்வு. அது இல்ல முக்கியம். உங்களிடம் என்ன செயல் திட்டம் இருக்கிறது? இந்த ஆட்சியை நடத்துவதற்கு என்ன ஃபார்ம் வச்சிருக்கீங்க? நீங்க உங்களுடைய கண்டென்ட் என்ன அப்படின்றதுதானே கேள்வியா இருக்க முடியும். இப்ப அண்ணா காங்கிரஸுக்கு மாற்றாக நான் ஒரு ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றாரு. அவர் அடிப்படையில எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மாற்று திட்டத்தை முன்மொழிகிறார். நான் தருகிறேன் 1000 கோடிக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார். அவர் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்றத சொல்றாரு. ஒரு செயல்பாடு, ஒரு திட்டம் அப்படின்னா கொள்கை சார்ந்ததா இருக்கணும். பாலிசி டெசிஷன் ஒண்ணு எடுக்கணும். அந்த பாலிசி டெசிஷன்றது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் அண்ணா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல நாடாளுமன்றத்துல விவாதம் நடக்குது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத அண்ணா பேசுறாருல்ல. அண்ணா அடுத்து வாங்க கலைஞருக்கு வாங்க. ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்ப முட்டையை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு? சத்துணவுல இன்னைக்கு முட்டை இருக்குது அப்படின்றாருல. சத்துணவுல முட்டையை கொண்டு வந்தது யாரு சொல்லணும்ல. நீ கொண்டு வந்தியா? உங்க அப்பா கொண்டு வந்தாரா? உங்க அம்மா கொண்டு வந்தாங்களா? கலைஞர் கொண்டு வந்தார். கலைஞர் தானே முட்டை கொண்டு வந்தாரு. சரி, புதுசா ஒன்னும் சொல்ல போறது இல்ல. நீ என்ன செய்வேன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன் பார். ரோடு போடுவேன், தண்ணி கொடுப்பேன், வீடு கட்டுவேன். அடிப்படை வசதிகள் அதுதானே. ஆமா, அதுக்கு ஒரு 100 பேர் ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா போதும்ல. இதுக்கு ஆட்சிக்கு வரணும். பெட்டிஷன் போட தெரிஞ்சா போதுங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அடிப்படை ஆன்லைன் மூலமாகவே நம்ம தெருவுல இருக்கிற ரோட்டை எப்படி சரி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல இந்த அப்ளிகேஷன் இப்படி ஒரு தாத்தா பேசுவார், பாத்திருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் வழுக்கையா இருப்பாரு, கண்ணாடி போட்டிருப்பாரு. அவருடைய பையன் கூட இப்ப வீடியோஸ் எல்லாம் பண்றாரு. அந்த தாத்தா போதுங்க ரோடு போடுறதுக்கு. அந்த தாத்தா போட்ட அளவுக்கு ரோட நீ உன் தெருவுல கூட போட்டிருக்க மாட்டீங்க. விஜய்கிட்ட சொல்றேன், அந்த அளவுக்கு அந்த தாத்தா ரோடு போட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த தாத்தா குடிநீர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. பெட்டிஷன் போட தெரிஞ்சா போதும். இதெல்லாம் கேட்டு வாங்குறதுக்கு குடிமக்களாக வாழ தெரிந்தாலே போதும். குடிமக்களின் உரிமையை சரியா பயன்படுத்தினாலே போதும். இதற்கெல்லாம் நாம சரியான முறையில் தீர்வு காண முடியும். உங்களை தேடி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா தெருவுக்கு நான் இங்க போன வாரம் இல்ல 2 நாள் முன்னாடி பாக்குறேன், விருகம்பாக்கத்துல கூட்டம். அதுக்கு முன்னாடி இங்க கலைஞர் கருணாநிதி சாலையில இந்த வார்டுக்கு நடந்தது. அடுத்த வார்டுக்கு இப்ப அந்த பக்கம் காமராஜர் சாலையில நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வார்டு வாரியாக கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் எதுக்கு நடக்குது? மக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து கொடுப்பதற்கு தானே நடத்தப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதுக்கு தானே நேரடியா கவர்மெண்டே ரோட்டுக்கு வந்து நிக்குது. கவர்மெண்டே ரோட்டுக்கு இறங்கி வந்துருச்சு. நீ என்ன செய்ய போற? இதை சிஸ்டமேட்டிக்கா இதை சரி பண்றதுக்கு உன்ட்ட என்ன சொல்யூஷன் இருக்குது? ரோடு போடுறது அப்படின்னா கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல உட்காந்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் ரோடு போடப்படும் இப்படி கையெழுத்து போட்டா ரோடு போட்டுருவானா? நாங்க நடைக்கு சாத்தியமானதை மட்டும் தான் சொல்ல போறோம். நட சாத்த போறீங்களா? அவர் தானே சொல்றாரு நடைக்கு சாத்தியமானதை நாங்க சொல்லுவோம். அவர் நடக்கிறதுக்கு ரேம்ப் வாக்கு எது சாத்தியம்? சைட்ல கிரீஸ் தரவது சாத்தியம், பவுன்சர் வச்சுக்கிறது சாத்தியம். அந்த மாதிரி பேசுறாரு போல. இப்ப அப்படி கையெழுத்து போடுற திட்டம் கிடையாது. ரோடு போடுறதுன்னா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுங்க. ரோட்ல பல வகைகள் இருக்குது. அரசாங்கத்துல பல வகைகள் இருக்குது. மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. இது போக மாவட்ட சாலைகள் இருக்கின்றன. அது போக உள்ள நகராட்சி சாலைகள் இருக்கின்றன, மாநகராட்சி சாலைகள் இருக்கின்றன, ஊராட்சி உள்ளாட்சி சாலைகள் இருக்கின்றன. இவ்வளவு இருக்குல்ல. இதுல ஒன்னொன்னுக்கும் வெவ்வேறு ப்ரொசீஜர். உள்ளாட்சியில சாலை போடுவது அப்படின்றது வேற, நகராட்சியில சாலை போடுவதுன்றது வேற, மாநகராட்சியில போடுறதுன்றது வேற, ஸ்டேட் ஹைவேஸ்ல போடுறதுன்றது வேற, நேஷனல் ஹைவேஸ்ல போடுறதுன்றது வேற. இதுல ஒன்னொன்னுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பிரைவேட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, யூனியன் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது எல்லாம் இருக்குல்ல. இதை சிஸ்டமேட்டிக்கா தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன வழி இருக்கு? அடுத்து கல்வி இலவசமா கொடுக்க போறேன். நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் கண்மையாக வண்டிக்கிறேன்.
எங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு பாஸை கொடுத்துருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு கட்சியை கழிச்சிட்டு அவர் போயிருந்திருப்பாரு. அந்த ஃபங்க்ஷனை பார்த்துருக்காரு அவரு. கல்வி என்ன செஞ்ச, கல்வி என்ன செஞ்ச, ஏண்டா அதை தாண்டா அந்த பிள்ளைங்க பூரா கண்ணீரோட கதையை சொல்ல வந்தாங்க, உங்க ஆளுக பூரா டிராமான்னு கலாய்ச்சானுங்க. பெண்கள் பாதுகாப்பு டிஎன்ட்ரால்னு ஒரு சேனல் நடத்துறாங்க நம்முடைய சகோதரர்கள். அவங்க இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி எல்லா கட்சிகளையும் அவருக்கு விமர்சிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபார்மட்டே சட்டையர்னா என்னன்னு தெரியும்ல, நீ சினிமா நடிகன் தானே, உனக்கு சட்டையர்னா என்னன்னு தெரியும்ல, நகைச்சுவைனா என்னன்னு தெரியும்ல, பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு முழிக்கிறாருல வடிவேலு. இது பாரதியாரையோ பாரதிதாசனையும் இழிவுபடுத்துறதா கிடையாது இல்ல. ஆனா அவங்க கட்சிக்காரன் என்ன பண்றான், அந்த சேனல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஏஐ மூலமாக அருவருப்பா கண்டென்ட் கிரியேட் பண்ணி சமூக வலைதளத்துல பரப்புறானே. நீ ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான கோமாளிகள் தானே இன்னும் அதிகமாவா, இந்த மாதிரியான மிரட்டல் பேர்வழிகள் தானே இன்னும் அதிகமாவா. நீ வர்றதுக்கு முன்னாடியே உன்னுடைய ஆதரவாளன் இப்படிப்பட்டவனா தானே இருக்கிறான். கொக்கி குமார்னு ஒரு ஐடி ஞாபகம் இருக்கா விஜய்? கொக்கி குமார் தெரியுமா விஜய்? நாங்க உங்களுடைய ரசிகரா இருந்த காலகட்டத்துல அந்த கொக்கி குமார்ன்ற ஐடியை பார்த்து எத்தனை பேரு விஜய் ரசிகர்கள் வெளியில சொல்ல முடியாம வாய்க்குள்ளேயே அழுதுட்டு இவனுக்கு எப்படிடா பதில் சொல்றதுன்னு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அது. இல்ல இன்னைக்கு அது முற்றுப்புள்ளி வச்சிட்டார்ல அஜித்தும், அவரே கொக்கி குமாரா மாறிட்டாருன்ற. இன்னைக்கு அஜித் குமார் ரசிகர்கள் கொக்கி குமாரா இருந்ததெல்லாம் தாண்டி அவரே கொக்கி குமாராக மாறிவிட்டார். அவருடைய ரசிகர்களே கொக்கி குமார்களாக மாறிவிட்டார்கள். அவ்வளவு அருவருப்பான ஆபாசமான சமூக வலைதளங்கள். நாஞ்சில் சிபின்னு ஒரு திமுக உறுப்பினர் அவங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மேல நடத்தப்பட்ட தாக்குதலை பாருங்க. அமைச்சர் மனோ தங்கராஜோட இருக்கிற மாதிரியான போட்டோ. அந்த போட்டோல இருக்கிறது மனோ தங்கராஜுடைய மகள் ஒத்த வயதுடைய ஒரு நபர். அவங்கள மகளாதான் வளர்க்கிறாரு, அவருடைய சகோதரர் மகளோ அல்லது அவருடைய மகளோ. அந்த பெண்ணுடைய போட்டோவை போட்டு அந்த பொண்ணோட பிறந்த நாளைக்கு கேக் ஊட்டி விடுறாரு. அந்த போட்டோவை போட்டு ஆபாசமா எழுதுறான். நாஞ்சில் சிபி போட்டோவை மார்பிங் பண்றான். இதுதான் இவன் கட்சிக்காரனுடைய பெண்கள் மீதான மதிப்பினுடைய யோக்கியதை லட்சணம். இப்படிப்பட்ட லட்சணத்தில் கட்சியை வைத்துக் கொண்டு கல்வி சுகாதாரத்துறையில் என்ன நடக்குதுன்னா அது போய் பார்த்திருக்கியா? சுகாதார ஒரு பொது மருத்துவமனை என்பது எப்படி செயல்படும்ன்றது உனக்கு தெரியுமா? இங்கதானே இருக்கீங்க, சாலிகிராமத்துல தானே இருந்த, அந்த முக்குல தானே இருக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர். போய் பார்த்திருக்கியாங்க என்ன நடக்குதுன்னு? உங்க மனைவிக்கு பிரசவ காலம் வந்த போது நீ அந்த மருத்துவமனை கூட்டு போனியா? பிறகு எப்படி உனக்கு தெரியும் இங்க மருத்துவம் இலவசமா இருக்குன்றதே அந்த ஆளுக்கு தெரியாதுங்க. மருத்துவம் இலவசமா தானே இருக்கு. இல்ல எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன சுகாதார மையத்துக்கா போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் பிரைவேட். நான் ஒண்ணு கேட்கிறேன், ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை, நாளைக்கு ஸ்டாலின் போய் அட்மிட் ஆகுறாரு, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேற யாரும் வைத்தியம் பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும்ல. அப்புறம் ஸ்டாலினை உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு மத்தவன்லாம் எப்படி வைத்தியம் பார்க்கறது? சிஎம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க போயிருக்கீங்கல்ல, சிஎம் ஃபங்க்ஷனுடைய புரோட்டோகால் எப்படி இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு அமைச்சருடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அந்த ஏரியாவில் அவங்களுடைய செக்யூரிட்டி புரோட்டோகால் என்னவா இருக்கும்? அந்த ஃப்ளோரே எம்டி ஆகணும். அவருடைய பாதுகாப்பு முக்கியம் தானே. அவருடைய பாதுகாப்பையும் அந்த இடத்துல உறுதிப்படுத்திட்டா பிறகு எப்படி மத்தவன் வைத்தியம் பார்ப்பான்? அந்த இடத்துல டாக்டர் நிம்மதியா வைத்தியம் பார்க்க வேண்டாமா? பிரைவேட்ல இப்ப ஜெயலலிதா அட்மிட் ஆனாங்கல்ல, ஜெயலலிதா அட்மிட் ஆனப்ப என்ன நடந்துச்சு? ஹாஸ்பிட்டலே எம்டி பண்ணாங்க. எப்பயும் இந்த ஃப்ளோரை தான் வெக்கேட் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அட்மிட் ஆனப்ப ஹாஸ்பிட்டலே வெக்கேட் பண்ணாங்க. அது அவ்வளவு சீரியஸான கேஸ், தேவைப்பட்டுச்சு வெக்கேட் பண்ணாங்க. ஏன்னா அது பிரைவேட், வாட் எவர் ஹீ கேன் டூ. ஆனா ஒரு மாநிலம் நடத்துகின்ற பொது சுகாதார மையத்தில் அரசு மருத்துவமனைகள்ல அப்படி செய்ய முடியாது. அரசு மருத்துவமனையில இருந்து அவனை வெளியேற்றினா வேற எங்க அனுப்புவீங்க? ஒரு பிரைவேட்ல இருந்து வெளியேற்றினா பிரைவேட்டினுடைய இன்னொரு ஃபெசிலிட்டியில வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒரு பொது மருத்துவமனையில இருந்து நீங்க வெளியேற்றினீங்கன்னா வேற எங்க போய் வச்சு வைத்தியம் பார்ப்பீங்க? விஜய் மட்டும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப இன்னைக்கு விஜய்க்கு மிக கட்டுக்கடங்காத கூட்டம், வெயிலையும் பொறுத்து. அதான் சொல்றேன், இப்ப மாநில அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பொது சுகாதார கட்டமைப்பை பத்தி தெரியும். அவங்க போறது இல்லையே தவிர அவங்க அங்க இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, அங்க அவங்களுடைய உறவினர்கள் போறாங்க, அவங்களுடைய மக்கள் போறாங்க, அங்க போய் தினமும் பார்வையிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்ல. விஜய் அப்படியாவது அந்த மருத்துவமனைகளுக்கு போயிருக்கிறாரா? ஒரு மருத்துவமனை எப்படி இயங்குதுன்னு தெரியுமா? ஒரு பள்ளிக்கல்வித்துறை என்பது எப்படி இயங்குதுன்னு தெரியுமா? ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய சில விதிவிலக்கான பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு 234 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ மீதான பிரச்சனையை சொல்றீங்கல்ல, மீதி 233 பேரை பத்தி பேசுங்க, மற்றவங்களுடைய செயல்பாடை பத்தி பேசுங்க. கல்வித்துறையில நாளைக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தூக்கிட்டு வந்து நிற்பான்.
ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் 10 ஸ்கூல்ன்றது விதிவிலக்கு. லட்சம் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு? அதுதான் நமக்கு பிரதானம். அனைவருக்கும் எல்லாரும் எல்லா வசதிகளும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சி நடக்குது. அதுல பிரச்சனை இருக்கு, அதை சுட்டி காட்டு. அதை சுட்டி காட்டுறதுக்கு பெட்டிஷன் போட தெரிஞ்சா போதும். என்னைய மாதிரி உங்களை மாதிரி யூடியூப்ல பேச தெரிஞ்சா போதும். அதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமோ தரமோ தேவையில்லை. அவரே பாருங்களேன், இப்ப நாம பேசுறோம், நாம பத்திரிகையாளர்கள். கிட்னி திருட்டு நடந்ததா? கிட்னி திருட்டு நடந்தது, அது ஃபேக்ட். அதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க? நடவடிக்கை எடுக்கணுமா? நடவடிக்கை எடுக்கணும். யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கிட்னி திருட்டு நடந்ததா எல்லாரும் சொல்றாங்க, அவங்க திமுக காரங்களா இருக்கலாம்னு தகவல் வருது. ஏன் நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி சார் மாதிரி பேசுறீங்க? சவுக்கு சங்கர் மாதிரி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? தெளிவா சொல்லுங்க, என்ன நடக்குது அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. தாவேக ஆட்சிக்கு வந்தா அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாருல்ல. எடுக்கப்படும்னு சொல்றாங்க. இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நடவடிக்கை எடுக்கப்படும்னா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இப்பயே கேஸ் போடுங்க, வழக்கு தொடுங்க. ஒரு வழக்கு தொடுக்கிறாருல்ல, இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு, இல்ல சிபிசிஐடியிலே இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நார்மல் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கட்டும்ன்றாரு, அல்லது கிரைம் பிரான்ச் விசாரிக்கட்டும்ன்றாங்க. யாரோ ஒருத்தர் விசாரிக்கட்டும்னு யாரோ ஒருத்தர் வழக்கு போடுறாங்களா இல்லையா? நீ போட ஒரு வழக்கு, ஏன் போட மாட்டேங்கிற? நாடகம் ஆடுவதற்கு அந்த வழக்கு பயன்படுமா இல்லையா அப்படின்னு பாப்பானுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வழக்க போடுவாங்க. இதுதான் அந்த கட்சியினுடைய யதார்த்தம். விஜய் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இவர் இதே மாதிரி தொடர்ந்து பேசணும். அது என்ன வீட்டுக்குள்ள ராக்கெட் ஓட்டுறதா, என்ன சொன்னாரு? அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போடப்படும், வீட்டுக்குள்ள ஏரோப்ளேன் ஓட்டப்படும் அப்படின்லாம் ஸ்டாலின் சொல்றதா சொல்றாரு. அப்படிலாம் ஸ்டாலின் சொல்லல, நீங்க தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ரோடு போட போறேன்னு சொல்றீங்க. இங்க தமிழ்நாடு முழுக்க ரோடு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. போடுவதற்கான திட்டங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறது. ஏற்கனவே போட்ட சாலைகள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாடு பல 100 கிலோமீட்டர் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாநில அளவுலையும் சரி, ஒன்றிய அளவுலையும் சரி, அவ்வளவு சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. அதுல குறை இருந்தா சுட்டி காட்டுங்க. ஒத்தையடி பாதை அமெரிக்காவுக்கு போட வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா உனக்கு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எப்படி ரோடு போடுறது உனக்கு தெரியாததுனால அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதையில ரோடு போடுவேன். வடிவேலு சொல்ற மாதிரி இல்ல. வடிவேலு பக்கத்துல இருக்கிறவர் சொன்ன மாதிரி, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒசாமா பின் லேடன் அட்ரஸ் இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் விஜய் மேடல நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. புதுசா என்ன சொல்லன்றாரு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வோடு ஒரு துளி கூட ஒட்டாம ஒரு நடிகனால இவ்வளவு மட்டமா ஒரு ஸ்பீச் பேச முடியுமா அப்படின்றதுதான் ரொம்ப ஆச்சரியம். சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி பாஜகவும் அதிமுகவும் நேரடி கூட்டணியில் இருக்கிறாங்க, உறவுக்காரர்களா இருக்காங்க. ஆனால் எதிர்க்கிறோம், கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக குடும்பம் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்காங்க பாஜக கூட. எப்படி விளக்குக? திமுக பாஜகவுடன் மறைமுக தொடர்பில் இருக்கிறது. இது ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளைன். திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாஜகவுக்கு போயிடும். அதான், அதை விரிவா விளக்குங்க. நான் ரொம்பலாம் கேட்கல, விரிவாக விளக்குக அல்லது விரித்துரைக்க. இப்ப நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி அப்படின்னு சொல்றப்போ, இப்ப நீங்க அதை கேளுங்களேன். இது நீங்க கேள்வியாவே கேளுங்க, இல்ல நீங்க அதை ஸ்டேட்மெண்டாவே சொல்லுங்க. இப்போ நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா அது பாஜகவுக்கு செலுத்துகிற வாக்கா அது மாறிடும். ஏன் நான் விளக்குறேன். நாம் தமிழருக்கு போடுகின்ற வாக்கு பாஜகவுக்கு போடுகின்ற வாக்காக மாறும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் பேசுகின்ற கொள்கைகள் தொடர்ந்து பாஜகவின் கொள்கைகளை நோக்கி மக்களை நகர்த்துவதாக இருக்கிறது. மக்களை திராவிட இயக்க அரசியலில் இருந்து பிரிக்க முடியாத காரணத்தால் அவர்களுடைய தமிழர் அடையாளத்தையே தவறாக அவர்கள் மனதில் பதிய வைத்து அதன் மூலமாக இங்கே ஒரு இனவாதத்தை தூண்டி அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மத மறுப்பு என்பதிலிருந்து அல்லது மத சார்பின்மை என்பதிலிருந்து தமிழ் இந்து என்பதை நோக்கி நகர்த்துவது உள்ளிட்ட மாதிரியான வகைரா செயல்பாடுகளை நாம் தமிழர் மேற்கொள்கிறது. எனவே நாம் தமிழர் என்பது பாஜகவினுடைய இன்னொரு வகைராவாக இருக்கிறதே தவிர மாறுபட்டது கிடையாது. ஆக நாம் தமிழருக்கு போடுகின்ற வாக்கு என்பது பாஜகவுக்கு போடுகின்ற வாக்கு. நான் விளக்கிட்டேன்ல. நீங்க சொன்ன வந்த உதாரணத்தை நான் விளக்குறேன்னா இல்லையா? அவர் சொன்ன உதாரணத்தை அவர் விளக்க சொல்லுங்க. விளக்குக, விளக்கி சொல்லுங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் என்ன வேறுபாடுன்றத திமுக தலைவர் இல்ல, திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன்றவர் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாரு, கட்டுரையா எழுதியிருக்கிறாரு, பேட்டியா கொடுக்கிறாரு. உங்க செய்தி தொடர்பாளர் அப்படி பேச சொல்லுங்க.
மாநில அரசின் செயல்பாடும் தேசிய அரசின் செயல்பாடும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல, விளக்குக. நான் பெரிய கேள்வியெல்லாம் கேட்கல, ரொம்ப சிம்பிளா நீ சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பக்கத்திலையும் விளக்குக அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பதில் சொல்லுங்கன்னு நான் கேட்கிறேன். சரி, தலைவர் சொல்ல வேண்டாம், பொதுச் செயலாளர் சொல்லட்டுமே. திமுக பொதுச் செயலாளர்னு சொன்ன உடனே உங்களுக்கு யார் பேர் ஞாபகம் வரும்? இன்னைக்கு துரைமுருகன். ஆனா என்னைக்கும் ஞாபகம் வர்றது பேராசிரியர் அன்பழகன். அந்த பேர் ஞாபகம் வருமா வராதா? எந்த கட்சிக்காரனா இருந்தாலும், திமுகவே பிடிக்காத ஒருத்தனா இருந்தாலும் பேராசிரியர் மேல ஒரு மரியாதை இருக்கும். ஏன் இருக்கும்? ஏன்னா அவரு அவ்வளவு நிதானமா ஒரு விஷயத்தை கையாளுவாரு. இவ்வளவு பேர் தூண்டி விட்டு இருந்தாலும் கூட அவர் கலைஞரை விட்டு பிரியாமல் இருந்தார். அந்த நட்புக்கு மரியாதை, அவருடைய பொறுப்புக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவர் ஏன் பேராசிரியர் அப்படின்றதெல்லாம், பேராசிரியராக பணியாற்றியதெல்லாம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் பலரும் பேராசிரியர் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? திமுகவின் மீது கொள்கை ரீதியான எந்த கேள்விகள் வந்தாலும் அதற்கான விளக்கத்தை அளிக்கின்ற முதல் நபராக யார் இருப்பா? பேராசிரியருக்கா அன்பழகன் இருப்பாரு. ஏங்க, பெரியாருடைய கருத்துக்கள்ல இருந்து விலகிதானங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அல்லது பெரியாருடைய ஏத்துக்கிறீங்கல்ல நீங்க. பெரியார் நாத்தியம் பேசினாரு, ஆனா நீங்க கோயிலுக்கெல்லாம் போக விடுறீங்களே உங்க கட்சி தொண்டர்களை அப்படின்னு கேட்கும்போது, பெரியார் 1000 சொல்லுவாரு, அவர் பெரியார், அதெல்லாம் சொல்றதுனாலதான் அவர் பெரியார். ஆனா ஒரு வெகுஜன அரசியல் கட்சி அப்படி இயங்க முடியாது. எங்களுடைய கட்சியில் எல்லா நம்பிக்கை கொண்டவர்களும் தான் உள்ளே இருப்பார்கள். இப்படித்தான் இந்த கட்சி இயங்க முடியும். அப்படித்தான் மக்களை நாம் விரும்புகின்ற கருத்தை நோக்கி ஈர்த்து வர முடியும். இது பேராசிரியர் சன் நியூஸ்ல வீரபாண்டியன் அவர்கள், இதேதான் சொல்றாரு, பத்திரிகையாளர் வீரபாண்டியன் அவர்களுக்கு பேராசிரியர் சொன்ன விளக்கம். அவர் பேராசிரியர், நானே கடவுள் நம்பிக்கை கொண்டவன், பெரியாரின் கடவுள் மறுப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாரா? பெரியாரின் கடவுள் மறுப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு பேராசிரியர் பேசினாரா? கலைஞர் பேசினாரா? அதை நோக்கி இழுக்க வேண்டும். பெரியார் கடவுள் மறுப்பை ஏன் பேசினார்? சாதி ஒழிய வேண்டும், அதற்கு காரணமாக இருக்கும் மதம் ஒழிய வேண்டும், அந்த மதத்துக்கு காரணமாக இருக்கும் சாமி ஒழிய வேண்டும். இவ்வளவுதானே அடிப்படை. என்ன? சாதி ஒழியணுன்றதுதான். அதை நோக்கி இழுத்து வருகின்ற ஒரு செயல்பாடு இருக்குது இல்ல. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய நண்பர் ஒருத்தன் மூலமா வந்த தகவல். ஒரு முக்கியமான பகுதியில மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு 30 ஆண்டுகளாக விஜய் நற்பணி இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த ஒருவருக்கு பொறுப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மறுக்கப்பட்டது என்று விசாரிக்கப்பட்ட பொழுது அவர் நேரடியாக அவரே சொல்லுகிறார், அவர் முடி திருத்துபவர், நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு பொறுப்பு கொடுத்தால் கட்சிக்கு ஓட்டு தேராது, எனவே கொங்கு வேளாளருக்கு கொடுங்கள் அப்படின்னு கட்சியில முடிவெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். திமுக சாதியா இயங்குதுன்னு விமர்சிக்கிறவனுக்கு இதெல்லாம் சரியா வச்சிருக்கணும்ல. அப்ப நீ நீயும் தேர்தல் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தான், நீ யோக்கியன் கிடையாது. அதை முதல்ல ஒத்துக்கணும். அப்போ பேராசிரியர் விளக்கம் சொன்னார்ல, நீங்க எல்லா கட்சியிலையும் பாருங்களேன், பொதுச் செயலாளர்கள் தீவிரமாக கொள்கை ரீதியாக விளக்கம் கொடுப்பவர்களா இருப்பாங்க. துரைமுருகன் நீங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க, அவர் விளக்க முடியும். அதிமுக அது வேற மாதிரியான பொதுச் செயலாளர். எல்லா தரப்பட்ட மக்களும், எல்லா தரப்பட்ட கொள்கையில் உள்வாங்கிய ஆட்களும் தாவேக்கால இருக்காங்க. அத புஷி ஆனந்த் சொல்லட்டும். சேகுவேரா போட்டோ வச்சுட்டு ஒரு பையன் நிக்கிறான். எந்த சேகுவேரா? நம்ம டி என்றால் சேகுவேராவா? வேற யாருங்க? புரட்சியாளர் சேகுவேராவா? அவருக்கு பேர் என்னன்னு கேளுங்க. பாப் மார்லின்னு சொல்றானா இல்லையான்னு பாருங்க. அவ்வளவுதான் அவனுடைய அரசியல் புரிதல். பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிறாங்க, சேகுவேரா போட்டோ வச்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பிரபாகரன் போட்டோ உள்ள இருக்கு. இப்போ திரிசூலம் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிக்கிறாரு. இது எல்லாமே இருக்குல்ல ஒரு கட்சியில எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாம் சேர்ந்து எதை நோக்கி போகுதுன்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. எல்லா நம்பிக்கை கொண்டவனும் ஒரு கட்சியில இருப்பான், தாராளமா இருப்பான், தப்பே இல்லை. எல்லா கட்சியிலயும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? நீ ஏதோ ஒரு பொது நோக்கத்துக்காக திரட்டுறீங்க இல்ல, இவ்வளவு பெரிய கூட்டத்தை, பல்வேறு நம்பிக்கை கொண்டவர்களை திரட்டுறீங்க. திரட்டி என்ன செய்ய போறீங்க? ஆட்சியை கைப்பற்ற போறோம். கைப்பற்றி என்ன செய்ய போறீங்க? புதுசா சொல்லணும்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறீங்க. இவனுக்கு ஏதாவது ஒரு மாற்று திட்டம் கொடுக்கணும்ல. இந்த பல்வேறு நம்பிக்கை கொண்டவன் உன்னைய நம்பி கொஞ்சம் பேர் வந்திருக்கிறான்னு நீ நம்புறீல. இந்த பல்வேறு நம்பிக்கை கொண்ட இந்த பலதரப்பட்ட மக்களுக்கு நீ கொடுக்கின்ற தீர்வு என்ன? நான் ரோடு போடுவேன், கல்வி கொடுப்பேன், தண்ணி கொடுப்பேன், பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு. ஆன்லைன்ல பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சூப்பர். மேல ஏறாதன்னா இன்னைக்கு பாருங்க, பிரிட்ஜ் மேல ஏறி நின்னுதான் பாக்குறாங்க, வீட்டு மேல ஏறி நின்னுதான் பாக்குறாங்க. வாகனத்தை பின்தொடராதன்னு சொல்றாரு. வாகனத்துக்கு பின்னாடியே திடுத்துன்னு ஓடி வர்றாங்க. இதுக்கு பேரு கட்டுப்பாடா அல்லது கட்டுக்கோப்பா?
இதுக்கு பேர் என்னது? விடலத்தனம், ஊதாரித்தனம், திமிருத்தனம், சட்ட ஒழுங்கின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ரவுடித்தனம். நான் கூட என்னமோ நினைச்சேன் ஒரு கை பாத்துடலாம் அப்படின்றாரு. யாரை பார்க்க போறாரு? கீழே இருக்கிறவன தான் ஒரு கை பார்க்க போறாரு. உறுதியா சொல்றேன், எழுதி வச்சிருக்கீங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.